வெள்ளி காசை பொறுத்த அளவுக்கு அந்த வெள்ளி காசின் மேலே அந்த தேசத்தினுடைய சீல் இருக்குமா. சரியா? அது என்ன இருக்கும்? ஒரு சீல் அந்த இடத்துல இருக்குமா. சீல் உடைய அந்த முத்திரை உடைய அந்த வெள்ளி காசை தொலைத்த சமயத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கவனமாக இருக்கிறான். அதே போல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நம்ம ஆண்டவர் அவருடைய சாயல் ஆகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுவோம், அவருடைய சாயல் உடையவர்களாய் மாறுவோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு முத்திரை போடுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் போட்டிருக்குது, முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. எதற்கு முத்திரை? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த. நம்ம அவருடைய பிள்ளையாக மாறும்போது நம்ம மேலே ஆண்டவர் சீல் போடுறான். நம்ம யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் நல்லா விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவருடைய முத்திரை போட்டிருக்க சமயத்தில் பிசாசு நம்மளை பார்க்கும்போது உடனே ஐயோ இந்த நெற்றியில் ஒரு முத்திரை இருக்குது, அது யாருடைய முத்திரை? அது தேவனுடைய முத்திரை. நம்மளை தேவ சாயல் உடையவர்களாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நம்முடைய நெற்றியில் முத்திரை போட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவருடைய பிள்ளையாக மாறப்போகிறோம்.